கொமட்டுதுமா, என்னால முடியாது. பாப்பா அடம் பிடிச்சினா ஜலதோஷம் போகாது, குடி. நான் ஏதாவது டேப்லெட் போட்டு. டேப்லெட் எல்லாம் ஒண்ணும் சரியாகாது. இந்த கஷாயத்தை குடி, உடனே சரியாயிடும். அட சின்ன குழந்தை மாதிரி அழுகுற. இரு, நான் போய் சக்கரை எடுத்துட்டு வரேன். நான் குடிப்பேன். கேட்கறதுக்கு நீ யாரு? எனக்கு உரிமை இருக்கு. அம்மா, என்னங்க கலாட்டா? என்ன இது? புடிச்சிருக்க? எதுக்கு? இல்ல குடிச்சிருவாங்க. விடுறா. அப்போ உங்க பொண்ணு விஷம் குடிச்சு செத்து போனா உங்களுக்கு சந்தோஷம். இது விஷம் இல்லப்பா, கஷாயம். கஷாயமா? அப்புறம் எதுக்கு அழுதுகிட்டே கிடக்குறாங்க? அம்மா, இவன் டார்ச்சர் என்னால தாங்க முடியல. ஒரு நாள் நிஜமாவே நான் விஷம் குடிச்சிட போறேன். அப்படி எல்லாம் சொல்லாத பாப்பா. இது பாப்பாவா? பீப்பாங்க. நீ சும்மா இருப்பா. அவ உடம்புதான் மதன்னு அவங்க அப்பா மாதிரி. கலரு சைனிங் எல்லாம் என்ன மாதிரி. மூளை உனக்கு ரொம்ப கொழுப்பாய் போச்சு. இனிமே இந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் நீ வாயே திறக்க கூடாதா? வந்துதான் பிடிக்கும் போது கரண்ட் வந்துருச்சு. பெரிய திருடனா இருப்பான் போல இருக்கேன். திருப்பி கொடுக்குறோம் பேரு திருடன் இல்ல பீப்பா. ஓடி போயிரு. எதுக்கு தெரியாதா? இந்த வருஷம் காலேஜ் எலெக்ஷன்ல உன்னதான் நிறுத்திருக்கோம். ஜெயிக்கிறவங்களா பார்த்து நிறுத்துக்கடி. என்ன போய் போங்கடி. ஏய் உமா, இந்த காலேஜ்ல உன்னை யாரும் எதிர்த்து ஜெயிக்க முடியாதுடி. ஏன் முடியாது? நீ மனசு வச்சா எலெக்ஷன்ல நிக்க முடியும். நிக்கிறது உன் பொறுப்பு, உன்னை ஜெயிக்க வைக்கிறது எங்க பொறுப்பு. சரி சொல்லுடி. சரி. என்னங்க எரியுதா? எரியுதா? மல்லிகைப்பூ எடுத்து உடம்பு முழுக்க லேசா வரடி விட்ட மாதிரி ஒரு சுகம். காலையில இருந்து 3 தடவை குளிச்சிட்டீங்க. இப்படி இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? அது இல்ல ராஜமா, அந்த முண்ட முதுகு தேய்க்கிறத நினைச்சு பார்த்தேன். கைய அது மொற மாதிரி, இது இல்ல கையை பூ மாதிரி. இத பாருங்க, கண்டது சாப்பிட்டு வயிற்றுக்கு எடுத்துக்காதீங்க. கண்ட தண்ணி குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. இல்ல ராத்திரி நேரத்துல ரொம்ப நேரம் கண்ணு முழிக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா, அதான் உங்களால முடியலன்னா உடனே எனக்கு ஒரு போன் பண்ணிடுங்க. அட நீ ஒண்ணு, போன் இருக்கு, நேர்லயே வந்துட மாட்டேன். பொண்டாட்டியும் புள்ளி எங்க இருக்காங்கன்ற ஞாபகமே இல்லாம அந்த தடிச்சு விட கதியா கிடக்குறாரு. வரட்டும். இப்பதான் உங்களுக்கு எங்க ஞாபகம் வந்துச்சா? அட நீ ஒண்ணு, அங்க இருந்து பிச்சுக்கிட்டு வர்றதுக்குள்ள பெரும்பாடா போச்சு. பாருமா, நீயே நானும் தனியா ஜாலியா பேசி எவ்வளவு நாளாச்சு. கிட்ட வராதீங்க. ஏன் அதுக்குள்ள என்ன வெறுத்துட்டியா? ஒண்ணும் வெறுக்கல, கெட்ட நாத்தம் நாறுது. நாத்தம்லமா சென்ட், மட்டமான சென்ட போட்டு அனுப்பிச்சிருக்கா. முதல்ல போய் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு வாங்க. காலையில இருந்து 3 தடவை குளிச்சாச்சு. கணக்கு 2 தானே, 3 எப்படி வந்துச்சு? இதுல என்னமோ இருக்குது. ஆத்தடி, ஐயோ என்னங்க எரியுதா? எரியுதா? ஒரு மெல்லிய ரோஜா பூவை எடுத்து உடம்பு முழுக்க லேசா வரடி விடுற மாதிரி ஒரு சுகம். ஆமா, இந்த கொஞ்சலுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஐயோ, தங்க மாதிரி இருந்த உடம்ப இப்படி தகர டப்பா மாதிரி ஆக்கிட்டாளே. எங்க ராத்திரி பூரா ஒழுங்கா படுத்து தூங்கினா தானே வெடிய வெடிய லைட் எரியுதப்பா. ஆட்டம் போட்டே அழிச்சு போறீங்க. என்னங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல ராஜமா, இல்ல பரமோ, இப்படி ஒரு சம்சாரத்தை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு சனிய கிட்ட போய் மாட்டிக்கிட்டானே, அத நினைச்சேன் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. உங்களுக்கு நான் இருக்கிறேன், நீங்க அழுகாதீங்க. என்னாச்சு? கண்ணுல எண்ணெய் விட்டிய எல்லாம் சப்ப ஃபிகரா இருக்கு. என்னங்க நடந்து வரீங்க? வண்டிங்க திருட்டு போயிடுச்சு. அதுவே திருட்டு வண்டி, அதே வந்துடுண்ணா. சுப்பிரமணி, இல்ல நம்ம வண்டி எதுக்கு இருக்கு? ஏறுங்க பாத்து. ரமா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? என்ன? நாளைக்கு உமா ஓட்டுக்கு 50 ரூபாய் தரப்பறானா? நீ எவ்வளவு தரப்பற? நான் 100 ரூபாய் கொடுக்க போ. தள்ளுங்க. நீங்க போங்க, அப்புறம் பாத்துக்கலாம். வாங்கடி போல. சைக்கிள் ஷாப் போய் வீல் பண்ணிட்டு இருக்கணும். நெளியுது. நிறுத்து நிறுத்து. என் வண்டி என் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போயிட்டா. என்னையும் வீட்டை டிராப் பண்ணிடு. அவ வம்புக்கு வரா,
அவளை நம்பி சைக்கிள் ஏத்தாத. ஏய், என்ன ஏத்தக்கூடாதுன்னு சொல்லி நீ யாருடி? ஏய், டீ போட்டு பேசுன அரஞ்சிடுவேன். எங்க அரை பார்க்கலாம்? நீ அரை பார்க்கலாம்? நான் ஒருத்தங்க நிக்கிறேன், நீங்க பாட்டுக்கிட்டு நீ முன்னாடி உட்காரு, அது பின்னாடி ஏத்தம். முடிஞ்சா நான் ஓட்டுறேன். போலாம். வெரி குட், நான் எதிர்பார்த்தது தான். இறங்குங்க, ஊட்டின்னு போலாம். சுப்பிரமணி, நாளைக்கு ஒரு வாட்டி என் காலேஜ் பக்கம் வா. ஏமா இது பொம்பளைங்க காலேஜ் என்னெல்லாம் சேர்ப்பாங்களா? நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன்ல. இந்த வாழ்க்கை ஒழுங்கு கத்துறமா? லட்ச ரூபா கொடுத்தா நமக்கு அதெல்லாம் நடக்காது. அதுக்கு இல்ல, போஸ்டர் ஒட்டுறதுக்கு. அது வேணா பார்க்கலாம். ஏன் போஸ்டரையும் ஒட்டணும். ஓஹோ, 2 பேரும் எலெக்ஷன் நிக்கிறீங்களா? நம்ம புண்ணிய கோடி புருஷத்து மாதிரி. அது யாரு? யாருக்கு தெரியும்? மனுஷனுக்கு நாணயம் தான் முக்கியம். பண விஷயத்துல கரெக்டா இருக்கணும். புரிஞ்சு போச்சு. கேட்டுக்க, தர்றேன், ஆனா இப்ப இல்ல. அட நீங்க வேறண்ணே, நான் தான் உங்களுக்கு தரணும். இன்னும் இதுல 10,000 ரூபாய் இருக்கு, கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. வேண்டாயா, பெரிய பிரச்சனை ஆயிரும். அண்ணா, வர்ற லட்சுமி வேண்டாம்னு சொல்லாதீங்க. ஓஹோ, லட்சுமி வேற ஆளா? நான் பணத்தை சொன்னேன். பணத்தை தான் லட்சுமி நீ? ஆமாண்ணே, கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. இரு, ஒரு தடவை தானே கொடுத்த? 3 தடவை கொடுத்தாச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மனசுல பதியணும் இல்ல? மனசுல பதியறதுக்கு இது என்ன மந்திர ஸ்லோகமா? எவன மாதிரியும் இருக்கிறதுல நமக்கு இப்படி ஒரு லாபமா? சரி, இன்றைய வரவு 10,000 ரூபாய். வணக்கண்ணே. வணக்கம். அடுத்த ஆள் நீயா? சரி, கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு சட்டுன்னு புறப்படு. கொடுக்கறதுக்கு இல்ல, வாங்கலாம்னு வந்திருக்கண்ணே. என்ன வாங்க போற? எதுக்கு? பரவாயில்ல, பலராமனை பார்த்தேன். அவன் வட்டி முதல்ல உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு ஜால மட்டும் சொன்னான். அதை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். இப்ப வந்து பணத்தை கொடுத்துட்டு போனது பலராம? ஆமா. நீ? சிவராம, அவன் தம்பி. ஏண்டா, அண்ணன் தம்பிக்குள்ள பணம் கொடுத்து வாங்குறதுக்கு நான் எதுக்குடா மத்தியஸ்தான்? அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள தகராறுனே. ஓஹோ, அதான் நீங்க ஜாடமடியா பேசிட்டு இருக்கீங்களா? அவன் எப்ப என்ன நாணயஸ்தன்னு சொன்னானோ அப்பவே எனக்கு தெரியும்டா பின்னாடி பெருசா பிரச்சனை வரும்னு. அதான் அப்படியே செலவு பண்ணாம வச்சிருக்கேன். இந்தா, உங்க சங்காத்தமே வேண்டாம், 10,000 எடுத்துட்டு ஓடு. மீதி? எந்த மீதி? எப்படி மீதி? 20,000 கொடுத்தான்னு சொன்னானா? ஆளாளுக்கு என்ன கொள்ளாதீங்களா? அவன் 10,000 தான் கொடுத்துட்டு போனான். சரி சரி சரி, பதட்டப்படாதீங்க. இந்த மாதிரி 4 முறை நீங்க பண்ணிருக்கீங்க. மொத்தம் 40,000 ரூபாய் ஆச்சு. பார்த்து கூடி சீக்கிரம் செட்டில் பண்ணுங்க. அப்புறம் அந்த கொலுசு என்ன ஆச்சுன்னு? நான் எப்ப வெள்ளி கொலுசு வாங்கினேன்? வெள்ளி இல்லன்னு, நீங்க ஒண்ணு தங்க கொலுசுங்க. சக்சஸ், நாம தான் ஜெயிக்கிறோம். நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு சொல்ல வந்தங்க. இந்த முகத்துக்காக குத்து குத்த மாட்டாங்க. என்ன முகம்? எனக்கு மட்டும் ஓட்டுனா முக குத்து தான். மகாலட்சுமி இருக்கீங்கன்னு சொல்ல வந்தங்க. சுப்பிரமணி, போஸ்டர் ஒற்ற வேலை தான் உனக்கு. அதுல யார் இருக்காங்கன்னு கவனிக்க வேண்டாம். போ. இந்த பக்கம் போறோம். என்னடா காலேஜ்ல ஒரு ஃபிகரிங்கானா வெறிச்சோடி கிடக்கு? அதானே. மாம்சு, இந்த ஃபிகர் தான் எலெக்ஷன் நிக்கிறாளடா. போஸ்டரோட அழகாத்தாண்டா இருக்கா. ஜேம்ஸ், அட் அ டைம்ல 6-7 பேர் கெஸ் பண்ணலாம். அவ்வளவு பெருசா அவ கண்ணம். கொஞ்சம் இரு, நான் ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணிக்கிறேன். நாங்க யாரும் தெரியாம அடிச்சிட்டல. பொறுக்கி. அதான் அதான் அதேதான். நாங்க போஸ்டர்ல முத்தம் கொடுத்ததுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருது. இப்ப நம்ம ஜேம்ஸ் உனக்கு நேர்லயே முத்தம் கொடுப்பான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சா? அவனுங்க ஏதாவது வெளிநாட்டுல ட்ரைனிங் எடுத்துக்கானுங்க. அதுவும் 20 பேர். ஒவ்வொருத்த கையில என்ன ஆயுதம் தெரியுங்களா? ஒருத்த சுல் கத்தி வச்சிருக்கான், ஒருத்த பேன கத்தி வச்சிருக்கான், ஒருத்த ஆசிட் வச்சிருக்கான். இவனைய ஒருத்த உள் பாக்கெட்ல AK-47 வச்சு என்ன சுட பார்த்தான். என்ன தம்பி இது? AK-47 எல்லாம் பாக்கெட் குள்ள வைக்க முடியுமா? நீங்களா இன்னும் பழைய காலத்துல இருக்கிறீங்க. இப்ப வந்து AK-47 உள் பாக்கெட்ல வச்சு கையில தொடாம சொல்லாங்க. அந்த அளவுக்கு வந்திருக்கேன். சாமி, என்னென்னமா கண்டுபிடிச்சிருக்கானுங்க. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் தம்பி. இதெல்லாம் என்னங்க கஷ்டம்? இந்த கஷ்டம்லாம் என் உமாக்காக தான் படுறேன் போது எனக்கு வழி இல்லைங்க. இல்ல, உங்க உமாக்காக தான். என்ன தம்பி, ரொம்ப வலிக்குதா? முதுகுலாம் புண்ணு புண்ணு ஆயிடுச்சு. கொஞ்சம் இருங்க, வரேன். உங்க கூட நான் கொஞ்சம் தனியா பேசணும். இப்ப நம்ம தனியா தானே இருக்கோம், உட்காந்து பேசலாம். இங்க வேணாம், வெளியே போய் பேசலாமே. அதை விட எனக்கு என்ன வேலை?
எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? தெரியும். தெரியுமா? அப்போ தெரிஞ்சுதான் அவங்களோட மோதினீங்களா? அவங்க தெரிஞ்சுக்க மட்டும் இல்ல, உங்களுக்கும் தெரியணும் தான் நான் ஃபைட் பண்ணேன். எனக்காகத்தானே நீங்க அவங்களோட ஃபைட் பண்ணீங்க? சே அதெல்லாம் அடையாளங்க, நம்ம காதலோட அடையாளம். உங்க மனசுல இருக்கிறத நீங்க ஓப்பனா சொல்லிட்டீங்க. அப்படி சொல்ல எனக்கு வெக்கமா இருக்கு. அதனால இந்த ரெண்டுல ஒண்ணு தொடுங்க. உங்க வேகம் எனக்கு புரியுதுங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்ன தொட்டாலும் தப்பு தான், ரெண்டை தொட்டாலும் தப்பு தான். கல்யாணத்துக்கு அப்புறம் வேணும்னா ஒன்னையும் தொடலாம், ரெண்டையும் தொடலாம். தொடாம இருந்தா தப்பு. நீங்க எதை சொல்றீங்க? நானும் இதை தாங்க சொன்னேன். தம்பி, முதுகு காட்டு. இந்த ஒத்தடை இருக்க, வலி இருந்துச்சுன்னா சூடு தெரியாது. இல்லனா புசு புசுன்னு பூரி உப்புன மாதிரி கொப்பளிச்சுற. நீங்க திரும்புங்க தம்பி. அது சரி, நம்ம பாப்பாவுக்கு ஆபத்துன உடனே நீங்க யார்கிட்டயோ போய் அடி வாங்கிட்டு வந்தீங்க. இதே கண்ட கழுதைங்களுக்கு எல்லாம் ஆபத்துன்னா நீங்க வரிச்சு கட்டிட்டு போயிடுவீங்களா என்ன? அவங்க என்ன பேசிக்கிறாங்க கேட்டியா? உனக்காக ஃபைட் பண்ண வரமாட்டானா? வர வைக்கிறேன். मेरे नाम शेखान. உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் சொல்ற ஆளை அடிக்கணும். லடா है अच्छा. அதுக்காக அவனை கொன்னுடாத, சும்மா லேசா தட்டினா போதும். அவன் திருப்பி அடிப்பானா? அடிப்பா, வாங்கிக்க. ஷேகான் சொன்னது கரெக்டா செய்யும். லேக்கின் நெத்திலே பஞ்ச் பண்ணிட்டா அவனுக்கு பஞ்சர் ஆகும். நெத்தில அடிப்படான்னு கேக்குறியா? அது அவனால முடியாது. நீதான் பணவர மாதிரி இருக்கியே. கேமரம் இல்ல அமிதாப் பச்சன் போல ஹைட்டா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். கொஞ்ச நாள் போரு தலைவா, ஒரு வஞ்சி கோடி அவன்தான். கண்ணீரண்டில் போர் தொடுத்து அந்த விண்ணிலவை தோக்கடிப்பா. அப்ப நான் உன்னை ரேப் பண்ணலாமா? யோ, கைய பிடிச்சி லேசா இழியா போதும். ஐயோ, இங்க என்ன நடக்குது? கைய பிடிச்சிட்டானே, இன்னும் கையில. அதுவா? நல்ல வேலை நான் வந்தேன். சார், என் பேர் சுப்பிரமணி. நான் இவங்க வீட்டுல இருக்கிறேன், இவங்க வீட்டுல சாப்பிடுறேன். ஆனா நீங்க எந்த வீட்டுல சாப்பிடுறீங்கன்னு தான் தெரியல. இல்ல, உங்க பாடிக்கு நீங்க இவங்க எல்லாம் ட்ரை பண்ண கூடாது. உங்க லெவலுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். தேடி பாருங்க. ரமா, இவாமா. ஏதோ என் உயரத்தை பார்த்து வந்தாலும் பயந்து விட்டுட்டான். நான் மட்டும் வரல. பெண்ணலூர் சுப்பிரமணியமா கொக்கா? கொக்கா மஞ்சிக்கின இங்க இருக்கு. பணமா கண் தெரியலையா? கபடி 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 கபடி. ఒరే, ఒకటి నువ్వు నన్ను కొట్టు, లేదా నేను నిన్న కొడతా. ఈ ఆటలో వద్దు. కొట్ట వద్దయ్యా, కొట్ట వద్దు. ఇది కబడ్డీ. తయారైద్యా? అవును బాబు, ఈ గొడవ భరించలేకపోతున్నా. ఎవరు? నేనా? ఒరే ఆగు. நெத்தில அடிச்சுக்கிட்டு நீ கோவம் எம்எல்ஏயா? இப்பதான் சரியான போட்டி. ஏன்னா நீ டயர்டா இருக்கிற, நான் தெம்பா இருக்கிறேன். மோதி பார்க்கலாம்.
Bye.